வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் மோடில் நெக்ஸ்ட் டவுன்லோட் மோட். டவுன்லோட் மோடு பார்த்திங்கன்னா சாம்சங்காக உள்ள ஸ்பெசிஃபிக் மோடு. டவுன்லோட் மோடுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட கம்ப்யூட்டரில் கேபிள் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த டவுன்லோட் மோடுக்கு சாம்சங் ஃபோன் என்ட்ரு ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்னிங்னு ஒரு மெசேஜ் காமிக்குது. இந்த மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கஸ்டம் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். இதை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக இது நீங்கள் தப்பான ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஃபோன் ஆன் ஆகாது. நீங்கள் இதையும் மீறி நீங்கள் டவுன்லோட் மோடுக்குள்ளே என்ட்ரு விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குது. வால்யூம் அப்போ ப்ரெஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ இந்த மோடு தான் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட டவுன்லோட் மோட். சாம்சங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் மோடுக்கு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் சாம்சங் ஃபோனை ஃப்ளாஷ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் ஃப்ளாஷ் பண்ண முடியாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது. இதோட மாடல் F41 F415F மாடல் போட்டிருக்கு. இதில் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் மோட்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கிற மூலமாக நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். இதை டவுன் கீயும் பவர் கீயும் ஒரு 7 செகண்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோனு உங்களுக்கு பழையபடி ரீஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு வெளியே வந்துடும். இந்த மோடில் கனெக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சாம்சங்கோட போர்ட் உங்களுக்கு எடுக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். சில மீடியா டெக்கில் லாக்கோட இதை வச்சு ரிமூவ் பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போர்ட்டில் எனக்கு டிடெக்ட் ஆகாது. அது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு போர்ட் எனக்கு டிடெக்ட் ஆகும். இது போர்ட்டு டிடெக்ட் ஆகணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிரைவர் குவால்காமாக இருந்தால் குவால்காம் டிரைவர், மீடியா டெக்காக இருந்தால் மீடியா டெக் டிரைவர், சாம்சங்காக இருந்தால் சாம்சங் யூஎஸ்பி டிரைவர். இது இல்லாமல் உங்களால் எந்த போர்ட்டையும் எடுக்க முடியாது. இப்போ நான் கேபிளை கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சல் சீரியல் பஸ்ஸில் எனக்கு சாம்சங் மொபைல் யூஎஸ்பி சிடிசி காம்போசிட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு போர்ட் டிடெக்ட் ஆகிருக்குல்ல, இதுதான் உங்கள் டவுன்லோட் மோடோட போர்ட். இந்த போர்ட் உங்களுக்கு டிடெக்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிரைவர்ஸ்னு ஒன்று கம்பல்சரி இருக்கணும். இப்போ நான் ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி ரீஃப்ரெஷ் ஆகுதா, ரீஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு திருப்பியும் எகைன் எனக்கு அந்த மோடு எனக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த மோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக உள்ளது. நீங்கள் ஒரு லாக் எடுக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோடில் சிலதுக்கு தான் பண்ண முடியும். மேக்ஸிமம் இது ஃப்ளாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபோன் சாஃப்ட்வேர் டெட் ஆகுது, நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்னா சாம்சங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி டவுன்லோட் மோடுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ சாம் FW அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபோன் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதோட கனெக்ஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப் சைடில் இருக்கும். இந்த மேலே சாம்சங் யூஎஸ்பி மோடம் இருக்குல்ல, காம் 15 கம்யூனிகேஷனில் 15 கனெக்ட். அதில் இப்போ நான் ரிமூவ் பண்ணோன்னா எனக்கு அங்கே போர்ட் போயிடுது. இப்போ நான் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் உங்களுக்கு போர்ட் ஷோ ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மொபைல் அந்த டூல் கூட கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி கனெக்ட் ஆனால் தான் உங்களால் ஃப்ளாஷ் பண்ண முடியும். இதில் இருக்கட்டும் இல்லை சாம்சங்கோட அஃபிஷியல் டூல் ஓடினா இருக்கட்டும், எதில் இருந்தாலும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ இந்த மோடுலேருந்து எப்படிங்க வெளியே வர்றது அப்படின்னா வால்யூம் டவுனு பவர் கீயை நீங்கள் ஒரு 7 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் ஆஃப் ஆகிட்டு நார்மல் மோடில் பூட் ஆகும். இப்போ ஒரு ஃபோனை ஆன் பண்ணோன்னே நேராக உங்களுக்கு டவுன்லோட் மோடு போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ஃப்ளாஷ் பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் ஒரு தடவை ஃப்ளாஷ் பண்ணிங்க அப்படின்னா மேபி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது சாஃப்ட்வேர் ஆகிட்டு உங்களுக்கு நின்றுது அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணும்போது ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ 1% சார்ஜ் காமிக்குது. இப்போ நார்மல் மோடுக்கு இது ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஆன் ஆகிடும். சாம்சங் F41 இதுதான் நமக்கு உள்ள மாடல் காமிச்சு. அப்போ சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி டவுன்லோட் மோடுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் சீரிஸில் குவால்காம், மீடியா டெக், சாம்சங் மூணோட மோடையும் எப்படின்லாம் கனெக்ட் ஆகும்னு போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வர வீடியோவில் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் வரும். மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.